ஹலோ, ஐ எம் முத்துராமன். தமிழ்நாட்டில் உலக்கியதே சம்பவம். கள்ளக்குறிச்சி நடந்த கள்ளச்சாயம் குடிச்சு சுமார் 50க்கு மேற்பட்டவர் உயிரிழந்திருக்காங்க. அந்த நியூஸ் தாங்க தமிழ்நாடு முழுக்க சரி இந்தியா முழுக்க ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இப்போது என்ன ஆச்சுன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்கு, அந்த வழக்கு முன்னாடி சிபிசிஐடி பார்த்துருந்தாங்க. இப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போறாங்க. அதை பத்தி தாங்க எப்படின்னா முக்கால்வாசி சரி பார்ட்டி தலைவர் கண்டெல்லாம் தெரிவிச்சு வருவாங்க. சிபிஐடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. எதுக்கு இந்த வழக்கு சிபிஐடி ஒப்படைப்புன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்க போறோம். மறந்துடாம இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி நவம்பர் 20, 2024 புதன்கிழமை அன்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு செய்வது குறித்து முதலமைச்சர் முடிவெடுக்க உள்ளதாக கூறுகிறார் சட்டமன்ற அமைச்சர் ரகுபதி என்பவர். கள்ளச்சாராய மரணங்களில் அரசு செயலற்றதாக இருந்தால் சிபிஐ விசாரணை கோரியதாக அதிமுக மட்டும் சரி வேற பாமக ஆகிய கட்சிகள் கூறுகின்றனர். கள்ளக்குறிச்சி நகரத்தில் எல்லைக்கு உட்பட்ட சுகுணாபுரம் என்ற பகுதியில் நடந்த ஜூன் மாதம் 2024 கள்ளச்சாராயம் அருந்தியதால் கள்ளச்சாராயம் குடிச்சதால் 60க்கு மேற்பட்டவர் உயிரிழந்திருக்காங்க. கள்ளச்சாராயம் அருந்தியதால் பாதிக்கப்பட்டவர்களின் சுமார் 100க்கணக்கான மேற்பட்டவர் பாதிக்கலாம் பட்டிருக்காங்க. ஆனாங்க அந்த கள்ளச்சாராயம் குடித்து 60க்கு மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. அதுல ரொம்ப சீரியஸா கிடந்தவங்க தான் 100க்கு மேற்பட்டு சொல்லலாம். அந்த 100க்கணக்கான மேற்பட்டவர்கள் சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரியில் உள்ள ஜிம்பார் ஆகிய மருத்துவமனையில் அமெரிக்க உள்ளனர். கள்ளச்சாராயம் குறித்து தாங்க எப்படின்னா பல பேர் கொஸ்டின் எல்லாம் வைக்கிறாங்க. என்னென்ன கொஸ்டின் எல்லாம் வைக்கிறாங்கன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அடுத்தடுத்த உயிரிழப்புகளில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு, இதுக்கெல்லாம் யாரு காரணம் சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அடுத்தடுத்த தொடரும் உயிரிழப்புகள், அங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் எப்படின்னா வச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி சிபிஐ இடம் வலையில் சிக்கும் கள்ளச்சாராய நெட்வொர்க். மேலும் இந்த வழக்குல 2 பேர் கைது எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த விவகாரம் ஒரு அரசியல் ரீதியாக விவாதத்தை ஏற்படுத்தவே ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டு உள்ளனர். கள்ளச்சாராய மரண வழக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக மற்றும் பாமக, தேமுக ஆகிய கட்சிகள் சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளனர். இதனை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பி பாலாஜி அமர்வு கள்ளக்குறிச்சி எஸ்பியிடம் பணி நீடம் நீக்க உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது குறித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து அரசுக்கும் கேள்விகள் எழுப்பப்பட்டு உள்ளது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஏராளமான கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று ஒரே ஒரு நடவடிக்கையில் எடுக்கப்படவில்லை. ஆல்ரெடி தாங்க இந்த மாவட்டத்தில் அதிகமான கலாச்சாரம் காட்சின்னு சொல்லி வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முக்கால்வாசி பேர் நடவடிக்கை எடுக்கவில்லையா, ஏனேனும் அரசு தரப்பிலிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பி உள்ளனர். இந்த வழக்கு புதன்கிழமை அன்று நவம்பர் 20 அன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறைகள் அதிகாரிகள் மீது ஒழுக்கு நடவடிக்கை மாநில அரசு கைவிட விட்டது தவறு என கூறி நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பி பாலாஜி அமர்வு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டு உள்ளனர். தங்களிடம் உள்ள ஆவணங்களை சிபிஐயிடம் காவல்துறையில் ஒப்படைக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளனர். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கு சில காரணங்கள் உள்ளதாக கூறுகிறாங்க. அதிமுகவிட சட்டத்துறையின் செயலாளருமான வழக்கறிஞரான IS இன்பதுரை அவர் என்ன சொல்றாருன்னா, கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கு வெளிநாட்டில இருந்து மெத்தனால் வந்ததாக முதலமைச்சரே சட்டமன்றத்திலும் தெரிவித்து உள்ளனர். வேறு மாநிலங்களுக்கு உள்ள தொடர்பை விசாரிக்கும் அதிகாரம் சிபிஐக்கு உள்ளது என்று சொல்றாரு. இந்த விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி போலீஸ் எஸ்பி பணியிடம் நீக்க செய்யப்பட்டனர். ஆனால் அதோ எஸ்பிக்கு தான் மீண்டும் பணியிடம் வழங்கப்பட்டுள்ளது என கூறும் இன்பதுரை, இந்த வழக்கில் போலீஸ் மீது தான் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அதை அவர்களே விசாரித்தால் நன்றாக இருக்காது என்பதால்
சிபிஐ வந்து எப்படின்னா இந்த வழக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு கோரிக்கையில வந்து வச்சிருக்காங்க. இதை பத்திங்க பாமகவோட செய்தி தொடர்பாளரான வழக்கறிஞரான கே பாலு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல்துறையும் சரி மெத்தனால் வந்து கள்ளச்சார வியாபாரிகளுக்கு வந்து துணையாக வந்து இருந்தது. மரணம் ஏற்பட்டவுடன் இது வயிற்றுப்போக்கால் ஏற்பட்ட நிகழ்வு என மாவட்ட நிர்வாகம் வந்து கூறியுள்ளது. இதன் பின்னணியில் தான் மறைந்துள்ள அதிகாரிகள், அரசியல்வாதிகள், கள்ளச்சார வியாபாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் என்று சொல்றாரு. பாமகவோட செய்தி தொடர்பாளர் மற்றும் வக்கீலான கே பாலு என்பவர், மாநில அரசு ஒரு வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என நீதிமன்றம் நினைத்தால் அந்த வழக்கை சிபிஐ வந்து வசம் வந்து ஒப்படைக்கலாம். அந்த வகையில் தான் கள்ளச்சார வழக்கை வந்து சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்காரு முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் கருணாநிதி. அவருங்க இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. என்னென்ன விஷயம்னா, மாநில அரசால் விசாரிக்க முடியாத வழக்குகள், அரசு தொடர்புடைய வழக்குகள், மாநில அரசு மீதான புகார் ஆகியவை தொடர்பான வழக்குகளில் சிபிஐ வந்து விசாரணை நடத்துவதற்கான நீதிமன்றம் வந்து உத்தரவிடலை என்று சொல்றாரு. இதை பத்திங்க இன்னொரு நபர் வந்து பேசியிருக்காப்புல. அவர் வந்து யாருன்னா, முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு வழக்கை சிபிஐயிடம் வந்து ஒப்படைத்ததற்கு உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அதிகாரம் வந்து உள்ளது. அதை விதிவிலக்கான வழக்குகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. அண்மையில் அண்ணா நகரில் சிறுமியல் பாலியல் வன்கொடுமை வந்து வழக்கை சிபிஐக்கு வந்து விசாரணைக்கு வந்து மாற்றி சென்னை உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு உள்ளது. ரீசெண்டாக தான் இப்ப இந்த சம்பவம் வந்து நடந்து வந்து உள்ளது. இதற்கு கடந்த 11ஆம் தேதி அன்று தடை விதித்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிப்புக்கு வந்து சிறப்பு புலனறிவு குழு ஒன்றை அமைத்தது. சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டால் 4 ஆண்கள் வந்து வழக்கில் தாமதம் வந்து ஏற்படும் என்பது நீதிபதிகள் வந்து சுட்டிக்காட்டியுள்ளனர். இதை மேற்கொள்ள காட்டிய முன்னாள் நீதிபதி ஹரிந்த பரந்தாமன், அண்ணா நகர் வழக்கு முக்கிய ஒரு உதாரணம் சொல்லலாம். நீதிமன்றத்தில் கண்காணிப்பில் வழக்கும் நடக்கும் போதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவை மதிப்பீடு வந்து செய்யப்படும் என்று சொல்றாரு. இதோ பாஜக வந்து ஆளும் மாநிலமாக இருந்தால் சிபிஐ வந்து விசாரணை வந்து கோரிக்கை வந்து மாற்றார்கள் என்று சொல்றாரு. கள்ளச்சாராய வழக்கு சிபிஐ வந்து விசாரணைக்கு வந்து மாற்றப்பட்டது ஒரு ஆச்சரியம் வந்து அளிப்பதாக கூறியுள்ள தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு சட்டத்துறையோட அமைச்சர் ரகுபதி இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்வது குறித்து முதலமைச்சர் கண்டிப்பா முடிவு செய்வார் என்று கூறியுள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, கள்ளச்சாராயம் வந்து சம்பவம் நடைபெற்றவுடன் 3 அமைச்சர்களே சம்பவத்துக்கு ஸ்பாட்டுக்கே வந்து அனுப்பி உள்ளன. முதலமைச்சர் அவர்களின் உயிரை காப்பாற்ற உயர் சிகிச்சைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை வந்து கமிஷன் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதன் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பல்வேறு ஆதாரங்கள் வந்து சிபிஐசியிடம் வந்து திரட்டு உள்ளது என்று சொல்றாரு. மறந்துடாம இந்த நியூஸை பத்தி உங்களுக்கு எடுத்து கமெண்ட் பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.